அமெரிக்காலாம் இதுக்கு மேல நம்மளோட ஆலையா கன்சிடரே பண்ணக்கூடாதுங்க. ஈரோப்போட ஆலைன்லாம் யோசிக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறதுல, பெல்ஜியமோட பிரைம் மினிஸ்டர் பார் டி வேவர் அவர்கள் தரப்புலருந்து இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் பேனல் மீட்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல அவரோட கருத்த பதிவு பண்ணிக்கிறார். ஸோ ஈரோப், அமெரிக்கா இரு துருவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரியுது. இரு துருவங்களா மாறுறாங்க. ஒண்ணா இருந்தவங்க, இப்ப இரு துருவங்களா மாறுறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த பிரான்ஸோட அதிபரும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏற்ப பேசிக்கிறாரு. அதாவது நம்ம இப்போ ஒரு உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகணும். அ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜுகேட் பண்ண நெனைக்கிறாங்க ஈரோப்ப. அதாவது ரூல்ஸே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது போல இருந்தது. ஆனா இப்பலாம் அது கிடையாது. அது என்ன சப்ஜுகேட் அப்படின்னா, அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா? அதாவது ஈரோப்ப தோற்கடிக்க பாக்குது. ஆர்டர் பண்ணி ஒபே பண்ண வைக்க பாக்குது ஈரோப்ப. இதெல்லாம் ஒருபோதும் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ட்ரேட் வாரு, எஸ்கலேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லூசர்ஸுக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கம்போல, இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள். பட் ஆனா இதில இருக்கக்கூடிய ஒரு விஷயம், லேவ்ரோ அவர்களும் சொல்லியிருந்தார். இந்த புது வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகுறோம். ரூல்ஸ் இல்லாத வேர்ல்டு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ நம்ம சேனலோட வியூவர்ஸ்க்கு ஒரு 6, 7 மாசத்துக்கு முன்னாடி, 8 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். இருக்கக்கூடிய யுஎன் அப்படிங்கிறது கலைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம், எல்லாம் அவங்களோட மைட்ட காமிச்சதுக்கு அப்புறம், திருப்பி ஒண்ணு உருவாக்கப்படும். ஒரு குளோபல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும். ஸோ அப்ப யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அப்ப அவங்க மெம்பரா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்ப அதுக்கான பாதை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேனல் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருப்பாங்க. வியூவர்ஸ். அதாவது அமெரிக்காவும், ஈரோப்பும் இந்த உக்ரைன் பிரச்சனையிலேருந்து கழண்டுக்குவாங்க. அதாவது ஈரோப் மட்டும் இதுக்கப்புறம் ரஷ்யாவ எடுத்து என்கேஜ் பண்ணுவாங்க. அமெரிக்கா கம்ப்ளீட்டா வெளிய போவாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அதுக்கேத்த மாரியான ஒரு நடவடிக்கைகள் இதுல நடக்குதா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா, வேலையே இல்லன்னு சொல்லிட்டாங்களே ஈரோப்பு. ஸோ அதன வச்சு பார்க்கலாம். அடுத்து லேவ்ரோ அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லா ரூல்ஸும் குளோபல் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிருச்சு. இப்ப கேம் என்ன தெரியுமா? யாருகிட்ட மைட் இருக்கோ அவங்க ரைட் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, லேவ்ரோ அவர்கள் ரைமிங்கா வந்து பண்ண பேசியிருந்தாரு. ஸோ லேவ்ரோ அவர்கள் இது மட்டும் இல்ல. அது மட்டும் இல்லாம டென்மார்க் இருக்கு இல்லையா? டென்மார்க்கோட ஒரு நேச்சுரல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட் கிடையாது. அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது டென்மார்க்ன்னு ஒரு நாட்டோட ஒரு பார்ட் நேச்சுரலா இருக்கக்கூடிய பார்ட் கிடையாது. அது அவங்க கொலோனியலோட எக்ஸ்பான்ஷன்ல கிடைக்கக்கூடிய பகுதி தானே அது. அப்படிங்கிற லேவ்ரோ அவர்கள் சொல்லிக்கிறார். அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி தான் கிரெம்ளின் ஸ்போக் பெர்சன் திமித்ரி பெஸ்கோ அவர்கள் தரப்பிலிருந்து டென்மார்க்கோட ஒரு பகுதி தான் கிரீன்லாந்து அப்படிங்கிறது போல இருந்தது. இப்ப என்னன்னா லேவ்ரோ வந்து இப்படி சொல்றாரே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம லேவ்ரோ அவர்களோட அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். யூரோப் இருக்கிறாங்க இல்லையா? ரஷ்யாவோட போர் செய்ய ஆயத்தமாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல லேவ்ரோ அவர்கள் சொல்றார். ஸோ இத வச்சு பார்க்கும்போது ஏன்னா மெர்ச் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதா சொன்னாரு லேவ்ரோ அவர்கள். மெர்ச் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒன்ஸ் அகைன் நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரியா மாறணும் யூரோப்ல. 2வது நாட்டோல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோ மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணா இருக்கலாமா? இல்ல எப்படி அமெரிக்காவ வெளிய தள்ளலாமா? ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடிகள் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒருத்தங்க அட்டாக் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி? அப்படிங்கிற வந்து அவங்களே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. அப்படிங்கிற பல விஷயங்கள் லேவ்ரோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட் அந்த முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது மக்கள் முன்னாடி பேசும்போது பேசிக்கிறாரு. இதுல ஈரோப்புக்கும், ரஷ்யாவும், அமெரிக்காவும் செய்யக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள வச்சு பார்க்கும்போது, இருக்கக்கூடிய ரூல்ஸ் அழிக்கப்படுது. யார்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கோ, அவங்க இந்த குளோப ஆட்சி செய்ய போறாங்க. அதுக்கான வேலைகள் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். அதுதான் ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காய். வெனிசுவேலா, இப்ப கிரீன்லாந்து. அடுத்தது என்ன? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பனாமா கால்வாய ஆல்ரெடி புடிச்சுட்டாரு. சைலன்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது இதுல என்னன்னா, ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? நம்ம சேனலோட நம்ம அந்த செய்திகள் பார்த்துருப்போம். இருந்துச்சுன்னா டச் பண்றேன். பிரேக்ஃபாஸ்ட்‌க்கு லாத்வியா, டின்னருக்கு போலாண்டு, அடுத்ததுக்கு இவருன்னு வேம்பயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்கள ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கம்பேர் பண்ணியிருந்தார். ஆனா பண்ணிருவாங்க, பண்ணிருவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டின்னர் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டாரு ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவேலால. இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கனடாவ எடுத்துக்குவாரா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா வரைஞ்சு தான் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுபோல அடுத்தது ஒண்ணொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்குவாரா? தேவரின் கட்டளையை கேட்டு ட்ரம்ப் அவர்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரா? அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. சரி ஓகே. இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வந்து சொல்லணும்னு நெனச்சு சொல்றேன். அவ்வளோதான் மத்தபடி எதுவும் இல்ல.
மெயினான விஷயத்துக்குள்ள வந்துடலாம். ஸோ லேவர்கள் என்ன சொல்றாரு? யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவோட ஒரு போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. ஸோ அமெரிக்கா என்ன பண்றாங்க? யூரோப்ல இருந்து விலகி வர மாதிரியான ஒரு பின்பம். நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். மைனர்களாட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. யூரோப்பியன் யூனியன் ஜெயிக்கிற மாரி இருக்குது. கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. ரஷ்யா கொஞ்சம் வீக்கா இருக்குதுன்னா, அமெரிக்கா திருப்பி யூரோப்போட சேர்ந்து வந்து ரஷ்யாவ அடிப்பாங்க. இல்லன்னா அமெரிக்கா ரஷ்யாவோட சேர்ந்து யூரோப் அடிப்பாங்க. அதுல வந்து மாற்றம் இல்ல. அதுபோல நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். எதிர்காலம் என்ன வேணாலும் வச்சிருக்கலாம். பண்டோரா பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. பண்டோரா பாக்ஸ்னா, இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மான்ஸ்டர்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல இந்த மான்ஸ்டர் இல்ல அப்படிங்கும்போது இது ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆ இந்த லெவல் மான்ஸ்டர் தான் வரும் அப்படிங்கிறது இல்ல. பார்க்கும்போது சின்ன லெவல் மான்ஸ்டர் கூட இருக்கலாம். ஆனா, பெரிய பெரிய லெவல் மான்ஸ்டர் நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கான மான்ஸ்டர் ஸ்பான் ஆயிட்டே இருக்கும். இவ்வளவுதான் ஸ்பான் ஆகும், அவ்வளவுதான் அது பாட்டுக்கு ஸ்பான் ஆயிட்டே இருக்கும். அது ரொம்ப டேஞ்சரா கூட மாறிரும். சில நேரங்கள்ல ஈஸியா இருக்கும். பட் ஆனா ரொம்ப டேஞ்சராவும் மாறிரும். இது போல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலகத்துல ஓப்பன் பண்ணி விட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இந்த இருக்கக்கூடிய ரூல்ஸ் போயிருச்சு அப்படின்னா, வரக்கூடிய ரூல்ஸ் எப்படி இருக்க போகுது? அந்த ரூல்ஸ் அமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாரியான விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்க போகுது? அப்படிங்கிறது அ இமேஜின் பண்ணவே பார்க்க முடியல. யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிற பல அனலிஸ்ட்டோட கருத்துக்களா இருக்கு. ஏன்னா, யூரோப் வந்து ரஷ்யாவோட போர் செய்றாங்கன்னா, இப்பவே சினாரியோ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்கா கிரீன்லாண்ட்ல கை வைக்கும்போதே, ரஷ்யா கிரீன்லாண்ட்ல கை வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த இடத்திலேயே பிரிச்சுக்கிறதுக்கு தான் அலாஸ்கால உட்காந்து பேசியிருப்பாங்களா இருக்கும். அப்படிங்கிற பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் விதவிதமா வந்துகிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா, ஆ கிரீன்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து அடிக்கிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால அமெரிக்கா செய்றது கரெக்ட் அப்படிங்கிறது போல யூரோப் அமெரிக்கா சைடுல கோல போட்டு, ரஷ்யாவோட அங்க எதித்து அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கிறது போல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற போல பலரோட கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ இப்ப ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. 2வது இப்ப யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய காண்ட வெளிப்படுத்துறதுக்கு யூரோப்பியன் யூனியன் நாடுகள் இருக்கிறாங்க இல்லையா? 2026 வேர்ல்டு கப் நடக்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேர்ல்டு கப்புக்கு நம்ம போ வேணாம். ஃபிஃபா ஃபுட்பால் வேர்ல்டு கப். ஸோ அதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். இந்த கிரீன்லாந்து பிரச்சனையினால அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுக்கிறாங்களாம். அதுவும் குறிப்பா பிரான்ஸ், ஜெர்மனி டீம்லாம் வந்து அட்டெண்டே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மையா என்ன ஏதுங்க தெரியல. ஸோ யூரோப்புக்கு, அமெரிக்காவுக்கு நடுவுல விரிசல்கள் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சிமெண்ட் போட்டு பூச முடியாது இதுக்கு மேல. ஸோ அது விரிசல்கள் அப்படியே உடைய போகுதா? விரிசல் விட்டு இல்ல திருப்பி ஏதாவது ஸ்பெஷலா க்ளூ போட்டு ஒட்டிக்க போறாங்களா? என்ன ஏதுங்கிறது எதிர்காலத்துல பார்க்கலாம். ஆனா இப்ப ரஷ்யா பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பல டெக்னாலஜிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுத டெக்னாலஜிஸ்ல அவங்க பிரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ ஜாப்ரோசிஷியா பகுதியில ஒரு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு வந்திருக்கு. இது என்னதுடா இது? என்ன அட்டாக்னே தெரியலையே! என்ன ஆயுதம்? அப்படிங்கிற போல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போல பலவிதமான வீடியோ பதிவுகள், பலவிதமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா சொல்லாத அ வெளிய சொல்லாத பல ஆயுதங்கள வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்குள்ள போட்டு சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது பார்த்தா சூரியன் உதிச்ச மாரி இருக்கே! இது என்ன ஆயுதமா இருக்கும்? நார்மலா பெலிஸ்டிக் மிசைல் தானா? அதிகமா ஆயுதம் இருக்கும்போது வெடிச்சுதா? இல்ல வேற ஏதாவது இது? என்னது இது? அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, பல செய்திகள் இது போல வந்துகிட்டு இருக்கு. பல புதுவிதமான ஆயுதங்கள் ரஷ்யா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்ல. இதுக்கப்புறம் செய்திகள் நீங்க கேள்விப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இது போல செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உறுதிப்படுத்தப்படல. பட் ஆனா பல செய்திகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா அவங்களோட டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் ஷாகிட் ட்ரோன்கள். ரஷ்யாவோட ஜிரான் ட்ரோன்கள். ரஷ்யாவோட வெர்ஷன் ஜிரான்பாங்க. ஈரானோட இம்போர்ட்டட் வெர்ஷன் ஷாகிட் ட்ரோன் அதுதான் ஜிரான் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இதுல அந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரொபெல்ட் இருந்தது. அது ஒண்ணும் வேகமாலாம் போகாது. அதாவது ஒரு ரியாக்ஷன் டைம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ப்ரொப்பல்லர் இருக்கக்கூடிய இன்ஜின் அப்படிங்கிறது வந்து ஸ்லோவா போகும். சவுண்டும் குடுக்கும். ரியாக்ஷன் டைம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஒண்ணு ட்ரோன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அங்கருந்து தப்பிச்சு போறதுக்கு, ஒளிச்சு வைக்கிறதுக்கு பல விஷயங்கள் வந்து வீரர்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது உக்ரைனோட வீரர்களுக்கு. எப்ப ஜெட் பவர்டா மாறுச்சோ, இந்த சிங்கிள் யூஸ் ட்ரோன்கள், அப்பவே வந்து சிக்கல்கள் அதிகமாக ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா, ஸ்கவுட் ட்ரோன்கள், ரஷ்யாவோட உளவு வேலை பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் எண்ணில் அடங்காம அபரிவிதமா வளர்ந்துருச்சு. ஏன்னா, அமெரிக்காவோட ஆயுதங்கள், பல நாடுகளோட ஆயுதங்கள்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். அமெரிக்காவோட ஹிமார்ஸ் லான்ச்சர். மிசைல் லான்ச் பண்றத ஸ்கவுட் ட்ரோன்கள் பார்த்துருச்சு. இப்ப அந்த லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து சேஃப்டியா கொண்டு போலான்னு பார்க்கும்போதே, ஒரு ஜிரான் ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது ஜெட் பவர் ட்ரோன் வந்து போய் அடிக்குது. ஸோ இதோட ஸ்பீடு அது பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதோட வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, போய் அடிக்கிற தன்மை இன்கிரீஸ் ஆயிருக்கிறனால, அ உக்ரைனோட வீரர்கள்னால ரெஸ்பான்ஸ் டைம் கம்மியா இருக்கு. ஸோ இதனால
ஒளிஞ்சிக்க முடியல. 2வது இது ஜெட் பவர்டுனால கைனெட்டிக் எனர்ஜி அதிகமா இருக்கு. ஸோ இதனால அதிகப்படியான இழப்புகள், துல்லியத்தன்மை, ஓடிட்டு இருக்கக்கூடிய அதாவது போயிட்டு இருக்கக்கூடிய இலக்கையும் துல்லியமா தாக்கி அளிக்கிறதுனால, இதோட கைடன்ஸ் சிஸ்டம் அது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கிறதுனால, மூவிங் டார்கெட்ஸையும் அடிக்கிறதுனால, இந்த ஆர்ட்லரிகள், இந்த லான்ச்சர்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் மிக பெரும் சேதங்கள சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா, உக்ரைன் போர்ல. ஒரு வேளை யூரோப் வந்தாலுமே, ரஷ்யாவோட இந்த ட்ரோன்களோட அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள திணறடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, இந்த ஆர்ட்லரி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இந்த மொபைல் ஆர்ட்லரி அப்படின்னு கூட சொல்றாங்க இல்லையா? ஸோ அதோட தேவைகள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷாகிட் ட்ரோன்கள் அதிகப்படியா கம்மி பண்ணியிருக்கு. ஏன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆர்ட்லரி வச்சு, அந்த ஆர்ட்லரியோட ரேஞ்சுக்குள்ள இருந்தா தான் அது போல டார்கெட் அடிக்க முடியும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இல்ல. இது போல ட்ரோன்கள ஏவி விட்டாலே போதும் ரேஞ்ச் இருக்கு. அந்த ட்ரோன்கள் தேடி துல்லியமா இருக்கக்கூடிய இலக்க அதுவே யோசிச்சு, சிந்திச்சு போய் அடிச்சிடுது. ஸோ இதனால காஸ்ட் அதிகப்படியா வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. இந்த ஆர்ட்லரிகள்லாம் தேவை. ஆர்ட்லரிக்குன்னு தனியா செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்ல. இந்த மிசைல் இந்த ட்ரோன மட்டும் செஞ்சாலே போதும். இது மிசைலாவும் யூஸ் ஆகுது. ஆர்ட்லரியாவும் யூஸ் ஆகுது. பல வகையில் யூஸ் ஆகுது. எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் தான் ஞாபகம் வருது. இந்த எதிர்த்த வீட்ல இருக்கு, பக்கத்து வீட்ல இருக்குன்னாங்களே, அது போல எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது போல இந்த ஷாகிட் ட்ரோன்கள் இந்த புது மாடல் இந்த ஜெட் பவர்டு ட்ரோன் அப்படிங்கிறது பண்ணா ஹெவியா யூஸ்ஃபுல்லா இருக்கிற ரஷ்யாக்கு அப்படிங்கிறவங்க வந்து பண்ணா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஹை வேல்யூ டார்கெட்ஸ். இந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் இழப்புகளை இந்த ஹை வேல்யூ டார்கெட்ஸ்க்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவோட அர்சனல்ல சீப் ஆனா டெட்லியான ஒரு ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. இதோட அதுக்கான காரணம் ஹை ஸ்பீட் ப்ரிசிஷன் அட்டாக். நல்ல ஹை வேல்யூ டார்கெட்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அட்வான்ஸ் ஆர்ட்லரிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸா தான் இருக்கு அப்படிங்கிறது போல பல செய்திகள். 2வது நேட்டோவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளையிங் இருக்கிறதுனால இந்த ட்ரோன்கள் தாழ்வா பறக்கிறதுனால நேட்டோவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட விழுந்துருச்சு. இன்டர்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இது போல மூவிங் ஜிரான் ட்ரோன்களை அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒன்ஸ் யூரோப் ரஷ்யாக்குள்ள வராங்க அப்படின்னா இதோட விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிரிட்ல ஓட்டைகள் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட ஸ்கவுட் முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனை சூழ்ந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது போல ஒரு செமையான வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்கிவ் ரீஜியன்ல பண்ணியிருக்கிறாங்க. இஸ்காந்தர் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அந்த பகுதியில பண்ணியிருக்கிறாங்க. அது கமாஃப்ளஜ்னு சொல்லுவாங்க இல்லையா? இடத்துக்கு ஏற்ப டிசைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கவர் மாதிரி இருக்கும். அதை எடுத்து போத்திக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வண்டி இருக்குதா இல்லையான்றதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அது போல மறைச்சு வைக்கக்கூடிய வண்டிகள். ஸோ அந்த வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஸ்கவுட் வந்து பண்ண ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. வீடியோலோட இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஆயுதம் குவியல்கள் வந்து பண்ண அந்த இடத்துல ஹெவியாக வச்சிருந்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பண்ண பேக் டு பேக் இஸ்காந்தர் ஸ்ட்ரைக் மூலியமா அதை கம்ப்ளீட்டாக அழிச்சிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற செய்திகள் வருது. அதே இதில் எம்எல்ஆர்எஸ் லான்ச்சர் இருந்திருக்கலாம் ஒரு யூனிட், 20 வெஹிக்கல்ஸ், 15 ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ், அப்புறம் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் 150 பேர்த்துக்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. ஹெவியான இழப்புகள் இந்த கர்கிவ் பகுதிகளில் நடந்திருக்கு. நான் இந்த கர்கிவ் பகுதியில் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல உக்ரைன் தரப்பு வந்து ஹெவியாக கொண்டு வந்து ஒரு இடத்துல மறைச்சு வைக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு காட்டுப்பகுதி புறநகரத்தில் வச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட உளவு ட்ரோன்கள் பார்த்துருக்கு. அந்த இடத்துல ஹெவியாக மிசைலோட தாக்குதல்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டத்தில் அட் த சேம் டைம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிறதுல குறைவில்லாமல் இருக்கு. வெனிசுவேலா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு பகுதியாக மாறிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் இந்த வீடியோ போடும்போதே பார்த்தாச்சு, இந்த போஸ்டே பார்த்தாச்சு. அங்கேருந்து கிளம்பக்கூடிய 7வது ரஷ்யன் டேங்கர் சகார்த்தா, அந்த டேங்கரை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கோஸ்ட் கார்டு பிடிச்சிட்டாங்க ஆப்ரேஷன் சதர்ன் ஸ்பியர் மூலயமா அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெசல்களை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மிக பெரும் சிக்கல்களை ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா சூப்பர் பவர்ஸ் 2 பேரும் டைரக்டா அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அணு ஆயுத போர் அப்படிங்கிறது பண்ண எந்த நேரமும் வெடிக்கலாம். இப்போதைக்கு இங்க இது போல நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ அதே போல நாளைக்கு உக்ரைனுக்கு ஆதரவு, உக்ரைனுக்கு உளவு அப்படிங்கிறது போல அமெரிக்கா ரிலேட்டடா ஏதோ ஒன்று இந்த கருங்கடல் பகுதியில் வந்தது அப்படின்னா ரஷ்யாவும் இதே போல தாக்குவாங்களா? இது எங்களோட ஹெமிஸ்பியர், நீங்க வராதிங்க அப்படிங்கிறது போல இதே டாமினன்ஸை காட்டுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுது, இது போல எதுவும் எஸ்கலேட் பண்ணிக்காம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையனை பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எப்ப எனக்கு இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.